மக்களே, பொங்கல் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது பொங்கல்ல ரொம்ப அதிகமா பயன்படுத்தக்கூடியது என்னங்க? சர்க்கரை. அந்த சர்க்கரை பாகை எப்படி காய்ச்சுறாங்க பாருங்களேன். அதாவது நீங்க சிட்டில இருக்கிறவங்க நல்லா பார்த்துருக்க வாய்ப்பு கிடைக்காது. அதாவது எங்களுடைய அந்த கிராம பகுதியிலாம் இந்த மாதிரி கரும்பு சாறை நல்லா காய வச்சு நீங்க எப்படி பாலை காய வச்சா பால்கோவா மாதிரி ஆகுது இல்லையா, அது மாதிரி இவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த பாகை வந்து காய வைக்க அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு கடினத்தன்மையாகி கடைசியில் ஒரு அல்வா மாதிரி மெல்ட் ஆகி சூப்பராக பாருங்க ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இது மாதிரி தான், அதாவது நிறைய விவசாயிகள் டைரெக்டாக அவங்க காட்டிலே காய்ச்சுறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஸோ அப்படி தான் காய்ச்சி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிடுறாங்க. இதை வந்து அப்படியே நறுக்கணும்னா சர்க்கரைங்கிறாங்க. இதில் இருந்து நாட்டு சர்க்கரையும் பிரித்து எடுக்கிறாங்க பார்த்துட்டிங்களா. ஸோ என்ன தான் நம்ம அந்த வெள்ளத்தை போட்டு பொங்கல் வச்சாலும் இதுக்கு பேர் சர்க்கரை பொங்கல் தான் சொல்கிறோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.